ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ரொம்ப சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் ப்ரான் கிரேவி. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ், பிளெயின் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். அதனால் சூடுனதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைடு வெங்காயம் வதக்கட்டும். நம்ம இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 3 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து மிளகு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்போட குவான்டிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமே வதங்கிடும் உங்களுக்கு வெங்காயம். அதுக்கப்புறமா 2 தக்காளி அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரான் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா கொழைஞ்சு சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கும் போது அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா கருகாமல் நல்லா வதங்கி வரும். இதை ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 600 கிராம் ப்ரான் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸ் மட்டும் இல்லைங்க, இது பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாம் ப்ரானில் நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். இது பிளைன் ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, கீ ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடவுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது. இப்போ அந்த மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் அலசிட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் வேக விட்டுறலாம். ஒரு 6 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு. ப்ரான்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். அதனால் சிக்கன் மட்டனை விட ப்ரான் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடலாம். மல்லியில் இருந்துச்சுன்னா மல்லித்தலையும் தூவிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் இன்றைக்கி பிளெயின் பிரியாணியோட செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.